வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் அலுவலகத்தில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது. ஆனால் ஒட்டுமொத்த அதிமுகவின் வெற்றிக்கும் எடப்பாடி தடையாக இருப்பதாக பல்வேறு கிளை நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடிக்கு எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். அவரது பதவியை மாற்றுங்கள், அவர் தகுதியில்லாத தலைமைக்கு தகுதியில்லாத நபர் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். இதனால் 2026 சட்டசபை தேர்தல் ஒட்டுமொத்த அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் முழுமையான காரணமாகவே இருப்பார். அவரை ஒருபோதும் அதிமுகவில் இருக்கக்கூடாது, அவர் அடிப்படை உறுப்பினராக கூட இருக்க வேண்டாம் என்பதற்கேற்ப கிளை நிர்வாகிகள், கிராமங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் மூத்த நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள் இருக்கிறார்கள். பிறகு எதற்கு இவர்கள் இவ்வளவு கோபத்துடன் செயல்படுகிறார்கள் என்று கேட்கலாம். அதாவது ஒரு அரசியல்வாதி என்பவன் பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ அதிமுகவை சொந்தம் கொண்டாட மாட்டான். மனரீதியாக களத்தில் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் மீறி திமுகவை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சனம் செய்து அதிமுகவை வெற்றியடையக்கூடிய வகையில் களப்பணிகளை ஆற்றக்கூடிய உண்மையான தொண்டர்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள்தான். எடப்பாடியின் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பதவிற்காகவும் பணத்திற்காகவும் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். நாளை திமுகவில் இணைந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் களத்தில் தற்பொழுது திமுக 19 கட்சியுடன் மிகப்பெரிய கூட்டணியில் இருக்கிறது. அதை முறியடித்து அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் களப்பணிகள் இன்னமும் அதிகமாக இருக்க வேண்டும். வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது களத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியின் அலுவலகத்திற்கு சென்று தெரிவித்துள்ளனர். ஆனால் இங்கு நான் தான் பொதுச் செயலாளர், நான் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது என்று எடப்பாடி பேசியதால் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறிய காயத்துடன் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.